ஹே கோடர்ஸ், வெல்கம் பேக் டு கோட் வித் இந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டே 21. டே 21 வந்ததே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்டிமைசேஷன் எப்படி வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு டெல்டா டேபிள் இல்லைன்னா ஒரு டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்லி வந்துட்டு தான் இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக வர டேட்டாஸை நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல டெல்டா டேபிளில், அதை எப்படி ஆப்டிமைஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் லைக் டேட்டா வந்துட்டு திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே டேபிள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருக்குமா? கிடையாது. இப்போது நம்ம சூப்பர் மார்க்கெட் அனாலஜியில் பார்க்குறது மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதோட டேட்டாஸ் இந்த ஸ்டோரோட கணக்கு வழக்கு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஆகும், டெய்லி மாறிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிற டெல்டா டேபிளில் நம்மளோட புது டேட்டாஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ஆட் பண்ணுறது பல விதமாக ஆட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஓவர் ரைட், அதாவது ஹிஸ்ட்ரி இல்லாமல். இன்னொன்று எஸ்டி டைப் டு ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங், ஹிஸ்ட்ரியோட நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு மாற்றுறது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் டேட்டாவை எப்படி மாற்றுறது. ஃபஸ்ட்டு எஸ்சிடி டைப் 1 பார்த்துடலாம். லைக் கஸ்டமர் ரெக்கார்ட் இருக்குது, ஐடி இருக்குது, சிட்டி இருக்குது. ஒரு கஸ்டமர் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, அப்படி கூட சொல்ல வேண்டாம். நம்ம இப்போ ஓகே எம்ப்ளாயியாக இருக்கோம் அப்படின்னா நான் வந்து பிஜியில் இருக்கேன். இப்போ பிஜியை வந்து நான் மாற்றினேன் அப்படின்னா என்னோடய அட்ரஸ் மாறும். ஆனால் என்னோடய எம்ப்ளாயி ஐடியும் நேமு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக தானே இருக்கும், காமனாக இருக்கும். அதுதான் இந்த ஐடி வந்து எனக்கு ஒன்று தான். ஆனால் சிட்டி நான் என்ன பண்ணுறேன், சென்னையிலேருந்து மறுபடியும் வேறு ஏதாவது மாற்றிடுறேன். அப்படி மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டேபிளாக டேட்டா வந்து வரும். கரெக்டாக அந்த டேபிள் டேட்டாவை நான் வந்து ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறேன். லைக் என்னோட பழைய டேபிளோட டேட்டாவோட ஃப்ளாக் எல்லாமே வந்து ஃபால்ஸாக இருக்கும். புது டேட்டாஸோட வேல்யூ எல்லாமே வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். ஸோ ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், ரோ வந்துட்டு ப்ரைமரி கீ மாதிரி காமிக்க முடியும். ப்ரைமரி கீன்னு சொன்னால் தப்பாயிடும். எப்படி சொல்கிறது, யூனிக்காக வந்துட்டு அதாவது கம்பேர் பண்ண முடியும் எது ஓல்டு எது வந்துட்டு நியூ. இன்கேஸ் என்னோடது வந்து சேஞ்ச் பண்ணாமல் அதே ரோ தான் இப்போது வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸும் அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு டீம் இருக்காங்கன்னா அந்த டீமோட டேட்டா எல்லாமே தானே அப்டேட் பண்ண முடியும். என்னோடது மட்டும் தனியாக போய் சேஞ்ச் பண்ணி அதை மட்டும் எடுத்து ஒரு ஃபைலாக போட்டு அந்த ஃபைலை மட்டும் என்னால் கொடுப்பேனா? மாட்டேன். என்ன பண்ணுவேன், என்னோட டீமோட டேபிள்லேயே அதாவது டீமோட டேட்டாஸ் இருக்க எக்ஸல் ஃபைல்லையே என்னோட டேட்டாவை மட்டும் அப்டேட் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைலை மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், டெல்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பிரிக்ஸ்க்கு கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட டீம் மெம்பர்ஸோட எல்லா டேட்டாஸுமே ஏற்கனவே ஒரு டெல்டா டேபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு புது டீம் மெம்பர் வந்துட்டு உள்ள வரலாம். இல்லைனா என்னோட டேட்டா வந்துட்டு என்ன ஆயிருக்கு, அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், இது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா என்னோட டேட்டாவில் என்னோட லொக்கேஷனை மட்டும் நான் மாற்றிட்டு வச்சிருவேன். அப்போ என்ன பண்ண முடியாது, என்னால் முன்னாடி நான் என்ன லொக்கேஷனில் இருந்தேன் அப்படிங்கிறது எரேஸ் ஆகிடும். கரெக்டாக நான் அப்படியே அப்டேட் பண்ணேன் அப்படின்னா நான் முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்சிடி டைப் 1 ஓவர் ரைட், அதுக்கு மேலேயே எழுதுறது மாற்றிடுறது. ஸோ என்னால் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இருக்காது. இதுவே எஸ்சிடி டைப் 2 ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்னோட லொக்கேஷனை அப்டேட் பண்ணிட்டேன்னா இன்கேஸ் நான் அது வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு அது ஒரு புது ரோ, அந்த புது ரோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூ ரோவாக தான் இன்சர்ட் ஆகும். இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும். லைக் ப்ரைமரி கீயாக இருக்காது. ப்ரைமரி கீ இதுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ப்ரைமரி கீ இல்லாமல் நம்ம எதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹேஷிங் சிஸ்டமையும் என்னோட ப்ரைமரி கீயையும் நான் மர்ஜ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால் புது வேல்யூஸ் புது ரோஸ் அப்டேட்டட் ரோஸ் வந்துட்டு புதுசாக இன்சர்ட் பண்ண முடியும் அப்டேட் பண்ணாமல். அதில் அப்டேட்டும் இருக்குது, அதில் அப்டேட் இல்லாமல் இன்சர்ட்டிங்கும் இருக்குது. அது ரெண்டு வகையாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமரோட ரெக்கார்ட் வந்துட்டு என்ன ஆகிடும், அப்டேட் ஆகி ஃப்ளாக் மறுபடியும் ட்ரூவாக மாறிடும். அப்புறம் ஹேஷ் வேல்யூ என்ன ஆகிடும், எனக்கு சேஞ்ச் ஆகிடும்.
ஃபர்ஸ்ட் இருந்த ஹேஷும் செகண்ட் இருந்த ஹேஷும் ஏன் சேஞ்ச் ஆகுது? என் ஐடியெல்லாம் சேம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஹேஷுங்கிறது எல்லா காலம், அதாவது எல்லா காலமோட வேல்யூஸையும் வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் இந்த ஹேஷிங் வந்து கிரியேட் ஆகும். இதுவே என்னோட ஒரு காலம் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த காலமை கன்சிடர் பண்ணும்போது அந்த அப்டேஷன் என்ன நடக்கும், மறுபடியும் ஹேஷிங் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஸோ என்னோட பழைய ஹேஷிங் இல்லாமல் புது ஹேஷிங் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ், ரைட்? என்கோடிங் த காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ். அதனால் என் காலமோட வேல்யூ மாறும் போது என்னோட ஹேஷிங்கும் மாறி என்னோட ஹேஷ் பைட்ஸையும் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்டேட் பண்ணுற மாதிரி ஓல்டு டேட்டா வந்து எரேஸ் பண்ணிட்டு புது டேட்டாவை போடுறது. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நான் வந்துட்டு 101ல் சிட்டி சென்னையும் இருக்கும், அப்புறம் இன்னொன்று 101ல் பெங்களூரும் இருக்கும். அதாவது 2 விதமான ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்டில் என்னால் பழைய வேல்யூவும் வச்சுக்க முடியும், புது வேல்யூவுமே கொடுக்க முடியும். ஸோ ஹேஷை வந்து நான் கம்பேர் பண்ணுவேன். இந்த ஹேஷும் சேமாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கிரியேட் பண்ண அதாவது புது ரோவை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே இன்னும் ஒரு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா, அது ரெண்டும் சேமாக இருக்கும், ப்ரைமரி கீயும் இருக்கும். அதை அப்டேட் பண்ணுறதுக்காக என்ன இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்கிறத திங்க் பண்ணிட்டு இருங்க. நம்ம டேட்டாபிரிக்ஸ் போகும்போது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் லைக் ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன ஸ்கூலில் படித்தோங்கிற டீட்டெயிலும் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ புதுசாக என்ன ஸ்கூலுக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் மாறிட்டோம்னா அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸும் என்ன ஆகும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்னோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்னோட டீட்டெயில்ஸ் எப்படி வரும், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எந்த ஸ்கூலில் படித்தேன், செகண்ட் ஸ்கூல் இது மாறினேன், 10th வரையும் இந்த ஸ்கூலில் படித்தேன், 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தேன், அந்த மாதிரி எந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் வந்துட்டு எஸ்சிடி டைப் 2. ஸோ லாஜிக்காக பார்க்கணும் அப்படின்னா டைப் வந்துட்டு எஸ்கியூஎல் அப்டேட், டைப் 2 வந்துட்டு இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம், அதாவது அப்டேட்டும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம், இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ் கீ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு போய் ப்ரைமரி கீயை தேடணும், போய் செக் பண்ணணும் எல்லா வேல்யூஸும், எல்லா ரோவும் வந்துட்டு சேமாக இருக்கா இல்லை அப்டேட் ஆயிருக்கா நான் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஹேஷிங் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் என்னோட ரோ அப்டேட் ஆயிருந்தது அப்படின்னா என்னோட ஹேஷ் பைட் என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது. ஸோ அப்போவே என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹேஷிங் வந்து மேட்ச் ஆகாததுனால என்னோட வேல்யூஸ், அதாவது ரோஸ் சேமாக இருந்தாலும் என்னோட லொக்கேஷன் மட்டும், அதாவது 10 டீம் மெம்பர்ஸ் மட்டும் இருந்தாலும் புது டேட்டாவும் 10 டீம் மெம்பர்ஸ் தான். ஆனால் நான் லொக்கேஷனை அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் போய் அந்த 10 ரோவும் வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? மாட்டோம். அப்படி செக் பண்ணாமல் ஈஸியஸ்ட்டாக அதுவே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஹேஷிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ hashing is so useful in Databricks and data engineering. ஸோ கரண்ட் ஃப்ளாகுங்கிறது லேட்டஸ்ட் ஆக்டிவ் ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். இவ்வளோதான் வந்துட்டு இந்த 2 டைப். இதோட கோட் டெஃபினேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபிரிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். டே 21ல் ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்பார்க் டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்றேன். ஸ்பார்க் டைப், ஃபீல்ட், ஸ்ட்ரிங் டைப், டபுள் டைப் என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்கீமாவை நான் எழுதிக்கிறேன். நம்ம ஏற்கனவே புக் 1 வச்சு தான் நான் பார்த்துருக்கோம். அந்த சிஎஸ்வி ஃபைல் தான். அந்த சிஎஸ்வி ஃபைல்லே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கீமாவை அப்படியே எழுதிக்கிறேன். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன்னா பாண்டாஸ் யூஸ் பண்ணி அந்த சிஎஸ்வியை ரீட் பண்ணிட்டு அதை வந்து பைத்தான் டேட்டா ஃப்ரேமில் போட்டேன். இப்போ பைத்தான் டேட்டா ஃப்ரேம் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை மாற்றிருக்கேன். ஆனால் என்னால் வந்துட்டு ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமை மாற்ற முடியல. வை? பிகாஸ் பைத்தான் வந்துட்டு எப்படி ஆர்டர் ஐடியை ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னா இன்டீஜர் 64 பைட்ஸில் வந்துட்டு ரீட் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரீட் பண்ணதே இன்ட் தான். நீ வந்துட்டு எப்படி அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம், இந்த ஸ்கீமா டெஃபினேஷனில் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கோமா, ஸோ நீ எப்படி ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம் அப்படின்னு ஸ்பார்க் வந்து கொஸ்டின் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸசிவாக அந்த ஆர்டர் ஐடியை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றிருக்கோம். ஸோ ரா ஆர்டர்ஸ் பிடிஎஃபோட காலமான ஆர்டர் ஐடியை ரா ஆர்டர்ஸ் பிடிஎஃபோட காலம் ஐடி டாட் ஆஸ் ஸ்ட்ரிங்காக மாற்றி அதை வந்துட்டு அதே சேம் வேரியபிள்லேயே வந்து ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் ஐடியை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ தட் இட் வில் மேட்ச் த ஸ்கீமா அண்ட் இட் வில் நாட் காஸ் எனி ட்ரபிள்ஸ் இன் த ஃபியூச்சர்.
So it is the schema for book1.csv. so schema வந்து நான் define பண்ணி முடிச்சிட்டேனா அப்புறம் என்ன பண்ணிட்டேன் டேட்டா ஃப்ரேமையும் மாத்திட்டேன் டேட்டா ஃப்ரேம் மாத்தினதுக்கு அப்புறமேட்டு என்னாச்சு இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்றேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி எப்பயும் போலதான் ஹியர் see நம்ம ஹேஷிங் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா ஷா2 யூஸ் பண்ணி நான் அந்த ஹேஷிங் பண்ணிருக்கேன் why SHA2 நம்ம ஏன் பைத்தான்ல ஹாஷ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் we can use both பட் நான் வந்து இந்த SHA2 யூஸ் பண்ணதுக்கான காரணம் it is new version so that you will understand the big data engineering like data engineeringல நம்ம ரொம்ப அதிகமா வந்து millions and tons of data வந்துட்டு நம்ம daily handle பண்ணுவோம் அப்படி ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஹேஷிங் யூஸ் பண்றேன் நான் ஹாஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஐ மீன் ஹியர் கம்ஸ் த ட்விஸ்ட் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு லார்ஜ் மில்லியன்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரோஸ் அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இந்த ஷா யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப நல்லது வை பிகாஸ் எனக்கு ஷால வந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எத்தனை பைட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நானே டிட்டர்மைன் பண்ணுவேன் என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த பைட்ஸை நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ தட் இட் வில் கிரியேட் சம் லெஸ் கம்ப்யூட் இட் வில் கிரியேட் ஆப்டிமைஸ்டு ஹேஷிங்ஸ் நான் வந்துட்டு சின்ன ரோஸ்க்காகவே நான் அவ்வளோ ஹேஷிங் வந்துட்டு எழுதணும் அவ்வளோ நியூமரிக் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் SHA2 யூஸ் பண்ணி என்னால் என்ன அது பைட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பட் ஹாஷ் ஃபங்க்ஷன்ல என்னோட பைட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் தென் இன்னொரு சூப்பர் ஃபீச்சரான ஷா என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம டேட்டா பிரிக்ஸ் டூல் யூஸ் பண்றோம் மேபி நாளைக்கு வேற டூல் வரலாம் அதுக்கு மேல வேற டூல் வரலாம் அப்படி வேற டூல் போகலாம் இல்லை இந்த டேட்டா பிரிக்ஸ் அப்டேட் ஆகலாம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகலாம் என்னோட பிளாட்ஃபார்மே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடும் கரெக்டா இப்போ நான் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எனக்கு ஒரே ஹேஷிங் கொடுக்கணும் ஒரே ஹேஷ் பைட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா ஒரே என்கோடிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கணும் இந்த SHA2ல என்னன்னா எத்தனை டைம் நீங்க அந்த ரோவை வந்துட்டு புதுசா ரன் பண்ணாலுமே ஒரே ஹேஷ் பைட்டை தான் கொடுக்குமே தவிர கொஞ்சம் கூட தப்பு பண்ணாது பட் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இப்போ நான் டேட்டா பிரிக்ஸ்ல ஹேஷிங் யூஸ் பண்றேன் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹேஷ் பைட் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ இதுவே நான் வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல மறுபடியும் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் ஆனா அதே ரோ தான் அப்படின்னா அது வேற டிஃப்ரெண்டான ஹேஷ் பைட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ தட் என்ன ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸா நம்ம கம்பெனிலேயோ இல்லை நம்மளோட டேட்டாஸையோ நம்ம வந்துட்டு லேப்டாப்ல அதாவது டெல்டா டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து ஃபுல்லா டெலீட் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ணாம நான் என்ன பண்றேன் மர்ஜ் யூஸ் பண்ணி அப்டேட் மட்டும் பண்றேன் அப்படி அப்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடும் நான் வந்துட்டு என்னோட பிளாட்ஃபார்மை சேஞ்ச் பண்ணும்போது நான் பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன் புது பிளாட்ஃபார்முக்கு அனுப்பேன் அப்படி புது பிளாட்ஃபார்முக்கு நான் அனுப்பும் போது மறுபடியும் நான் மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்னோட ஹேஷ் பைட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுமா அப்படி கிரியேட் ஆகும்போது மேபி சான்சஸ் வந்துட்டு என்னாகலாம் ஹேஷ் பைட் மேட்ச் ஆகாம இருக்கலாம் ஸோ தட் இட் வில் கிரியேட் இட் வில் கன்சிடர் இட் அஸ் அ நியூ ரோ புது ரோவா கன்சிடர் பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கலா இன்சர்ட் தான் பண்ணுமே தவிர அந்த எக்ஸிஸ்டிங் ரோவை அப்டேட் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணாது ஸோ இட் வில் காஸ் அ மேஜர் இஷ்யூ இன் த ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் அப்படின்னா இந்த SHA2 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆஃப்டர் தட் இல்லை நான் ஹேஷ் வந்துட்டு ரொம்ப சின்ன ரோஸ் இப்போ நம்மளோட புக் வந்து ரொம்ப சின்னது தான் வெறும் 5 காலம் இருக்கு ஒரு 20 ரோஸ் இருக்கு ஸோ இவ்வளோ சின்னதுக்கு வந்துட்டு நம்ம ஷா யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேஷ் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஹேஷ் வந்துட்டு ஷா வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஷாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கான்கேட் WS வித்தவுட் ஸ்பேஸ்ல வந்துட்டு என்ன ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த கான்கேட் WS வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்ல ஸோ அதுல நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துருவேன் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நான் வந்துட்டு என்னோட ஸ்பெஷல் கேரக்டரை மாத்தினேன் அப்படின்னா இந்த ஹேஷ் வேல்யூவே மாறிடும் ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே ரன் பண்ணி வச்சிருக்கேன் த சேம் திங் ஓகேயா இதுக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கு ஹேஷ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு ஹேஷ் கீ வந்து கிரியேட் ஆயிருக்கு
கரெக்டா? இதுவே ஷால யூஸ் பண்ணதுனால தான் இது ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூஸ். இதுவே ஹாஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது வெறும் நியூமெரிக் வேல்யூஸா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கீஸ் வந்துட்டு வச்சிருக்கேனா, இதுவே நான் வந்துட்டு அதே சேம் தான் இருக்கு. வேற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், புது ஹேஷ் கீ வந்துட்டு கிரியேட் ஆகி இது வந்துட்டு பார்க்கும் ஹேஷ் கீ மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன ஆகும், ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸே இன்னொரு தடவை திரும்ப வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஷா ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அது ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் இருந்துக்கணும். இப்போ ஹேஷ் கீ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்டுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கிரியேட் பண்ணோம். இதில் என்ன ஆயிடுச்சு, நான் ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டேன். வை பிகாஸ் நான் ஏற்கனவே ஆர்டர்ஸ் டெல்டாவில் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் டேபிளோட ஸ்கீமாவை மட்டும்தான் வச்சு லோட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், புதுசாக 2 ரோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணுவேன், என்னோட டெல்டா டேபிள்லேயே டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சாரி, டெலீட் சொல்லக்கூடாது, ட்ராப்னா என் டேபிள் ஸ்ட்ரக்சரே மாறிடும். எனக்கு அதுதானே தேவை. ஏன்னா எனக்கு புது ரெண்டு காலம் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டேபிளை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் டேபிளில் என்னோட ஸ்கீமாவை கொடுத்து நான் வந்துட்டு அது என்னென்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஐ மீன் என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதிட்டேன். அண்ட் தென் டெல்டாவாக வந்துட்டு யூஸ் பண்ணேன், டெல்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணேன். அது என்னன்னா இது டெல்டா டேபிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் தட் நான் ஒரு டெம்பரரி வியூ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இட் வில் ஹாவ் சம் எஸ்கியூஎல் மர்ஜ் யூஸ் பண்ணும்போது நான் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ் ஃபைலாக யூஸ் பண்ணிப்பேன். ஐ மீன் சோர்ஸ் ஃபைலாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போது என்ன நடக்குது, மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எஸ்சிடி டைப் 1ல் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நான் ஆர்டர்ஸ் டெல்டாவை மர்ஜ் பண்ணுறேன். எதோட அப்படின்னா சோர்ஸ் ஆர்டர்ஸோட. இப்போது எனக்கு ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எனக்கு புதுசாக இன்னொரு ஃபைல் வருது, அதாவது அதே ஃபைலில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை நியூ ஃபைலை கன்சிடர் பண்ணிக்கும். அந்த நியூ ஃபைலுக்கான வியூ தான் வந்துட்டு இந்த சோர்ஸ் ஆர்டர்ஸ். அண்ட் தென் ஆர்டர்ஸ் டெல்டாங்கிறது நம்மளோட பழைய, அதாவது ஒரிஜினல் டேபிள். ஸோ இந்த ஒரிஜினல் டேபிளை நான் அப்டேட் பண்ணணும். இந்த ஒரிஜினலை நான் டார்கெட்னு வச்சுக்கிறேன், நியூ ஃபைலை வந்துட்டு நான் சோர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டர் ஐடி தானே ப்ரைமரி கீ. ஸோ ஆர்டர் ஐடியை வச்சு மேட்ச் பண்ணேன், அது ரெண்டத்தை வச்சு இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணு. இப்போ ஜாயின் பண்ணிட்டுமா, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வென் மேட்ச்டுனா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ மேட்சாக இருக்குது அப்படின்னா டேட்டாவை அப்டேட் பண்ணணும். வெதர் அது வந்துட்டு புதுசாக அப்டேட் ஆயிருக்கோ இல்லையோ, அதாவது காலமோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கோ இல்லையோ நம்ம அப்டேட் கொடுத்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் இதுவே மேட்ச் ஆகலை, ஆர்டர் ஐடி வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு புது வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு என்ன ஆகும், எல்லா வேல்யூஸும் உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். when not matched then insert values, இன்சர்ட் பண்ணிக்கோ. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஆர்டர் ஐடி மேட்ச் ஆகிருக்கு, நான் வந்துட்டு என்னோட காலம், அதாவது என்னோட ரோ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணல, என்னோட ஒரு காலம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நான் வந்து திரும்ப அப்டேட் பண்ணுறது எனக்கு டைம் வேஸ்ட், கம்ப்யூட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஸோ இதை வந்துட்டு நான் பண்ணுறதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்சிடி டைப் 2 வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், அதாவது ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங். ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சாரி, காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு இது யூஸ் பண்ணுவோம், நம்ம அதை சொல்லலாம். இப்போது எஸ்சிடி டைப் 2 ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா மர்ஜ் இதே தான், என்னோட டார்கெட்டையும் சோர்ஸையும் வந்துட்டு மர்ஜ் பண்ணணும். அதில் என்ன ஆகுது அப்படின்னா புது வேல்யூவாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணேன். புது வேல்யூனா ட்ரூன்னு வருமா, இப்போது ஆர்டர் ஐடியும் வந்துட்டு சேமாக இருக்கணும், அதே மாதிரி புதுசாக வர வேல்யூவாக இருக்கணும். அப்படின்னா என்ன நடக்கும், இப்போது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, எனக்கு வந்துட்டு காலமே மாறல அப்படின்னா நான் என்னத்துக்கு மாற்றணும். அதுவே இங்கே இந்த லைனும் என்ன நடக்குது, காலமே
புதுசா வந்தாலும் அது மாத்தி தானே ஆகும். அப்டேட் ஆயிடுது. கரெக்ட்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆர்டர் ஐடி சேமா இருக்கு. அதாவது என்னோட ஆர்டர் ஐடி சேம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேட்டாவும் புதுசு அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது என்னோட பழைய டேபிள் வேல்யூ, பழைய டேபிள்ல என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? ட்ரூன்னு இருக்கும். ஆமாவா? இப்போ ட்ரூன்னு இருக்கு. இப்போ நான் வந்து செக் பண்றேன். ஏதாவது ஒரு காலம்ல ஏதாவது ஒரு ரோ வந்துட்டு புதுசா சேஞ்ச் ஆயிருக்கா? அதாவது இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? என்னோட லொக்கேஷனை மட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்டேட் பண்ண வேல்யூஸ், அதாவது இப்போ புதுசாக கொடுத்த டீம் மெம்பர்ஸோட வேல்யூ எல்லாமே வந்துட்டு நியூவாக இருக்கும். அதாவது ஃப்ளாகு ட்ரூவாக இருக்கும். என்னோட பழைய வேல்யூலையும் பழைய டேபிள்லையும் ஃப்ளாக் எப்படி தான் இருக்கும்? ட்ரூவாக தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு என்னோட பழசு அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாகை நான் மாற்றணும். அப்படி ஃப்ளாகை மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோட லொக்கேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுக்கு தான் நம்ம இங்கே ஹேஷ் கீ யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹேஷ் கீ நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணும். இதுவே ஹேஷ் கீ ஈக்குவல் டுவா இருக்கு, அதுவும் ஈக்குவலா இருக்கு, இந்த வேல்யூக்கான வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டு. ஆக்சுவலி அது நெட்ஒர்க் வந்துட்டு எரராக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இது வருது. நான் இப்போ டெஃபினேஷன் மட்டும் சொல்கிறேன். ஹேஷ் கீ வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஆர்டர் ஐடியும் மேட்ச் ஆகுது, ஃப்ளாகும் ட்ரூவாக இருக்குது, அண்ட் தென் டார்கெட் ஹேஷ் கீயும் வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? டார்கெட் அதாவது கரண்ட் ஃப்ளாகை மட்டும் நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றிப்பேன். ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பழைய ஃபைல், அதனால் நான் எனக்கு அதை அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் எதுவுமே டச் பண்ணாத எனக்கு கம்ப்யூட் வந்துட்டு சேவ் ஆகுது. ஆஃப்டர் இதுவே மேட்ச் ஆகலை அப்படின்னா புது வேல்யூன்னு அர்த்தம். அப்போ அந்த புது வேல்யூ நான் என்ன பண்ணுவேன்? இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஃபுல் டேபிளும் இன்சர்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஹோல் சினாரியோ ஒர்க்ஸ். இப்போ நான் மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்ல இதில் எனக்கு ஹிஸ்ட்ரியும் இருக்கும், புது வேல்யூவும் இருக்கும், நான் எதை மாற்றினங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா? இவ்வளோ தான் வந்துட்டு எஸ்சிடி டைப் 1 அண்ட் எஸ்சிடி டைப் 2 ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம் தான், ஒரு விஷயம்தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணுற விஷயம்தான். இது நான் வந்துட்டு பழசு புதுசுன்னு செக் பண்ணாமல் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பழசு அப்படின்னா மட்டும் நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். புதுசாக இருந்துச்சுன்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கோ, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நம்ம இன்னொன்று கூட நினைக்கலாம், என்ன அப்படின்னா இப்போ எனக்கு அப்டேட் ஆயிருக்கு, என்னோட லொக்கேஷன் வந்துட்டு நான் மாற்றிருக்கேன். இப்போ நான் லொக்கேஷன் மாற்றிருக்கேன் அப்படின்னா எனக்கு பழைய லொக்கேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு என்னோட பழைய ஃபைல், அதாவது பழைய ஃபைலான்னு செக் பண்ணும். ஆமாம் என்னோட ஐடி சேமாக இருக்கா? ஆமாம். அப்போ வந்துட்டு என்னோட ஃபுல் ஃபைலுமே என்ன ஆகிடும்? ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே பழைய டேட்டாவாகிடுது. இப்போ மறுபடியும் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் கீ வந்துட்டு சேமான்ட்டு. இப்போது என்னோட ஹேஷ் கீ இருக்கும், எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ஏன்னு ஹேஷ் கீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட லொக்கேஷன் அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்னோட புது ஹேஷ் கீ வந்து பின்னு மாறிடும். இப்போ ஏவும் பியும் ஈக்குவலா? கிடையாது. ஆமாவா? இதுவே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபால்ஸ்ன்னு மாத்திடு. ஓகேவா? அப்படி நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் செக் பண்ணிட்டு விட்டுறேன். அதாவது சாரி, சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு நாட் ஈக்குவலா அப்படின்னு சொல்ல பார்க்கும். இப்போ நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் கீ வந்துட்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஏதோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அதை வந்துட்டு அப்டேட் பண்ணு. அதை ஃபால்ஸ்ன்னு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு இப்போ புது வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், மேட்ச் ஆகாது. இப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னா புது வேல்யூஸ் இப்போ வந்துட்டு செக் பண்ணோம். மேட்ச்னா இப்போ ஃபால்ஸ்ன்னு மாறிடுமா, இப்போ ஃபால்ஸ்ன்னு மாறிடுச்சு அப்படின்னாலும் ஆர்டர் ஐடி சேமாக இருந்தாலுமே டார்கெட் கரண்ட் ஃப்ளாக் வந்துட்டு ஃபால்ஸாக மாறிடும். ஃபால்ஸாக மாறிடுச்சுன்னா அதையும் இன்சர்ட் பண்ணோம், புதுசாக ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அதையும் இன்சர்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த எஸ்சிடி டைப் 2 ஹிஸ்ட்ரி ட்ராக்கிங் ஒர்க்ஸ். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஹேஷ்கி இல்லாமல், அதாவது ஹேஷ்கி சேமாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு ஃப்ளாக் மாற்றினது, ட்ரூவா ஃபால்ஸான்னு மாறினது, அதுக்கப்புறமேட்டு என்னோட இன்சர்ஷனு அப்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும், ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு ரோல் பேக் அண்ட் சி வாட் ஆர் த சேஞ்சஸ் ஐ ஹவ் did அப்படின்னா எஸ் இன் Databricks இட் இஸ் பாசிபிள். ஸோ நான் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன், மர்ஜ் டேட்டாவை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஆர்டர் ஐடி யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு என்ன ஆகுது, அப்டேட் ஆயிருந்தது அப்படின்னா ஒரே இதுக்குள்ளே வந்திருக்கும். நெக்ஸ்ட் வியூஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன், புது வியூஸ் கிரியேட் பண்ணி அண்ட் தென் என்ன பண்ணுறேன், அதை ஷோ பண்ணுறேன். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துட்டு என்னோட டேட்டாஸ். இதை நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். சாரி, இட் will not run. பிகாஸ் ரெண்டு மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரன் பண்ணும், அப்போ மறுபடியும் லூப் ஆகி டூப்ளிகேட்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போது ஹிஸ்ட்ரி இல்லாமல் அப்டேட் ஆகிறது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஹோல் எஸ்சிடி ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகுது. இதில் மர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டாக ரொம்ப முக்கியமானது ஹேஷ் பைட்ஸ். ப்ரைமரி கீ இல்லாத சமயத்தில் ஹேஷ் பைட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ப்ரைமரி கீயாக இருக்கும். ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளாக் வந்துட்டு ப்ரைமரி கீயாக இருக்க முடியுமா, முடியாது. வை, பிகாஸ் இட் ஹாஸ் ஒன்லி டூ வேல்யூஸ், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து நடக்கும். ஸோ அது வந்துட்டு எல்லா ரோக்குமே வந்துட்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதனால் ப்ரைமரி கீயாக இந்த கரண்ட் ஃப்ளாக் வந்துட்டு கன்சிடர் பண்ணவே முடியாது. பட் ஹேஷ் கீ வில் பி த சேம், அதாவது யூனிக் ஒன், எல்லாத்துக்குமே வந்துட்டு யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஹேஷ் வந்துட்டு நம்ம ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ஹேஷ் கீ வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு 120 வரைக்கும் நான் ரன் ஆயிருக்கு. 102லேருந்து 101லேருந்து 120 வரையும் ரன் ஆயிருக்கு. அண்ட் தென் வியூஸ் யூஸ் பண்ணி என்னோட டோட்டல் சேல்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு இது பிடிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஒரிஜினலான டேபிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டா சிஎஸ்சி ஃபைலில் 120 வரைக்கும் இருக்குது. இப்போது நான் செக் பண்ணுறேன், இந்த 120ல் இப்போது என்னோட ஹிஸ்ட்ரி மட்டும் மாறி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு 95 இருக்கா, இப்போ இங்கே 100 இருக்குது. இப்போது எனக்கு ஹிஸ்ட்ரி இல்லாமல் தான் நான் ஃபஸ்ட்டு டேபிளை வச்சுருக்கேன். அப்படி ஃபஸ்ட்டு மர்ஜ் ஸ்டேட்மெண்ட் ஹிஸ்ட்ரி இல்லாதது. ஸோ எனக்கு என்ன ஆகும், 120 ஒரு தடவை தான் இருக்கும். இப்போ 120 ஒரு தடவை வருதான்னு பார்ப்போமா. இப்போ என்ன நடக்கும், என்னோட டேபிள், அதாவது என்னோட டெல்டா டேபிள் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரோட வேல்யூவை என்னோட டார்கெட்டாக மாற்றிக்கும், ஐ மீன் இந்த சோர்ஸாக மாற்றிக்கும். இப்போ என்ன இருக்குது, இப்போ தான் வந்துட்டு இதை ரன் பண்ணியிருக்கோம், இப்போ ரன் ஆகிருக்கும், அப்டேட் ஆகிருக்கும். அப்டேஷன் டைம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, மறுபடியும் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு லாஸ்ட் வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். 100ன்னு மாறி இருக்கா, 100ன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி எனக்கு புது ஹேஷ் பைட் கிரியேட் ஆயிருக்கு, FE6E மாறி இருக்கு. ஸோ வித்தவுட் ஹிஸ்ட்ரிங்கிறது இதுதான். இதுவே ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து ரன் பண்ணுவேன். நம்ம இதையும் ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணி கமெண்ட். எஸ், ஓகே. இப்போ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. வை, பிகாஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃப்ளாக் யூஸ் பண்ணுறதுனால அதை இன்ஆக்டிவும் பண்ணணும் அண்ட் தென் அப்டேட்டும் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியல. எய்தர் ஒன்று கரண்ட் ஃப்ளாக் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது, இல்லை அப்படின்னா என்னோட ரோவை வந்துட்டு அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. வை, பிகாஸ் என்னோட ரோவை ஏன் அப்டேட் பண்ண முடியல, இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்கும் பண்ணிக்கலாம்.
இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேட்ச் ஆகுது எல்லாமே சரியாயிடுது அப்படின்னா, இங்க வந்து நீ ஃபால்ஸ் குடுத்துரு அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து இப்படி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு கரெக்டா நடக்காது. ஏன்? ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றேன், இல்லைன்னா சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்னதான் இருக்கும்? ட்ரூன்னு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து நியூ வேல்யூவா இருக்கும். நியூவா இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஃபிளாக் வந்து என்னவா தான் இருக்கும்? நியூவா தான் இருக்கும். ஸோ என்னால வந்துட்டு மாத்த முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், 2 மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இந்த ஃபிளாக்காக மட்டும். இந்த ஃபிளாக் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு யூஸ் பண்றதுக்காக. இதுவே நான் ஃபிளாக் யூஸ் பண்ணல அப்படின்னா, எனக்கு இது மட்டுமே போதும். இதுலயே நான் ஹேஷ் பைட் வந்து மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலையா அப்படிங்கிறத நான் பார்த்துப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஹேஷ் பைட் வந்து மேட்ச் ஆகல. அண்ட் தென் இது வந்துட்டு கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபால்ஸா மாத்திடு. அண்ட் தென் இதுவே எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் மாறி இருக்கு அப்படின்னா, என்னது மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன ஆகுது, என்ன பண்ண, அதாவது ட்ரூவா இருந்துச்சுனாலே புதுசுன்னு தான் அர்த்தம். பழசு எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடும், ஃபால்ஸ்ன்னு மாறிடும். இப்போ ட்ரூ மட்டும் இருந்தால் போதும். ஏன் நான் வந்து ஹேஷ் பைட் வந்துட்டு ஈக்குவலா அப்படின்னு நான் ஏன் செக் பண்ணல அப்படின்னா, எனக்கு இந்த கரண்ட் ஃபிளாக்லேயே தெரிஞ்சிருச்சு அது புது வேல்யூவா அப்டேட்டடா இல்லையா அப்படிங்கிறத. ஏன்னா நான் முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஹேஷ் வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு போட்டேன். அப்படி போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அது வந்துட்டு ஃபால்ஸ் மாறி, ஐ மீன் ஈக்குவல் டு போட்டேன், அதனால வந்துட்டு ஃபால்ஸ் மாறிடுச்சு. அதனால நான் வந்துட்டு இந்த கரண்ட் ஃபிளாகோட கண்டிஷனை யூஸ் பண்ணி மட்டுமே என்னால் நியூ ரோவை இன்சர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, என்ன இருக்கும், 1021 வந்து நான் புதுசாக ஆட் பண்ணியிருந்தேன் செக் பண்ணுறதுக்காக. அதில் 1021 பாருங்க, 95 இருக்கு, 9ன்னு இருக்கு. இப்போ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 19 மாத்துறேன். இப்போ வந்துட்டு சேவ் ஆகணும். எஸ், சேவ்டு. இப்போ வந்து நான் மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 1021 2 ரோ இருக்கா, இப்போ மறுபடியும் இன்னொரு ரோ சேர்ந்து 1021ன்னு மாறிடும். So here see 1000 only showing top 20. டாப் 20 ரோஸை மட்டும் தான் நான் ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னே வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே வரல. இப்போ வந்துட்டு எனக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ரோவை வந்துட்டு எடுத்துடுறேன். பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ டெலீட் ஆயிருக்கு. டெலீட் ஆனது போயிடுமா அப்படின்னு கேட்டால் என்னென்ன மாற்றிருக்கோம் சொல்லுங்கள். 18, 19, 20, 21 இல்லை. ஆனால் எனக்கு வந்து போகல. ஏன்னா அது என்னோட பழைய ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அப்படியே இருக்கும். அதனால் நான் சேஞ்ச் பண்ணாலும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போ என்னால் வந்துட்டு 20 ரோஸை மட்டும் தான் பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். மர்ஜ் டேட்டா வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்காக இப்படி ஆகிடுச்சா. ஆர்டர் ஐடியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், மர்ஜ் பண்ணியிருக்கேன். மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வியூ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆர்டர்ஸ் ஹிஸ்ட்ரி சம்மரியில் எனக்கு என்ன இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இப்போது நான் வந்துட்டு என்னோட டேட்டா ஃப்ரேமை ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த டேபிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, ஆர்டர்ஸ் டேட்டாவில் டேட்டாவை ப்ரிவ்யூ பண்ணுறேன். ப்ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, 3 தடவை இதாகிடுச்சு. இப்போ நான் புதுசாக 19 மாற்றினது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூன்னு வந்துடுச்சு. ஏன், பிகாஸ் இட் இஸ் புது வேல்யூ. மற்றது எல்லாமே இது வந்து சேஞ்ச் பண்ணிடுது, பழைய வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஹேஷ் வேல்யூ வந்துட்டு எனக்கு நாட் மேட்ச்டாக இருக்குது. இப்போது இதெல்லாம் மேட்சாக இருக்கும், புது வேல்யூன்னு, அதாவது சேம் வேல்யூஸ். இப்போ நான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் ஃபிளாக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபால்ஸ்னா அதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா,
என்னோட ஹேஷ் கீயும் நாட் மேட்ச்டா இருந்துச்சு, மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதை காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஃபால்ஸ்ன்னு மாத்திடு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாவே எதெல்லாம் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா நான் இந்த கரண்ட் ஃபிளாக்ல ஃபால்ஸை மட்டும் என்ன பண்ணிடலாம், எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதுவும் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹேஷ் கீ வந்து டிஃப்ரெண்ட். வை? பிகாஸ் என்னோட ஒரு காலம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி காலம் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்னோட ஹேஷ் கீ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கரண்ட் ஃபிளாக் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு ஹேஷ் கீல வந்துட்டு மென்ஷன் ஆகுமா? ஆகாது. வை? ஏன் அப்படின்னா நான் ஹேஷ் கிரியேட் பண்ணும்போது என்னோட ஒரிஜினல் ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஸ்டேட்டஸ், அமௌண்ட், ஆர்டர் டேட் கூட நான் போடலை. இதை வச்சு மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹேஷ் கீ வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். So this is day 21 of slow changing SCD ஓட டைப்ஸ், ஸ்லோ சேஞ்சிங் டைமென்ஷன்ஸோட டைப்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாக்டிங் வீடியோவோட நான் திரும்ப உங்களுக்கு நாளைக்கு வரேன். பாய்.